نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا ورسوله صلى الله عليه وعلى آله وصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله مولانا العظيم. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மூன் தொலைக்காட்சி நேயர்களே, சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்து சலாம் சொல்வதில் மகிழ்வடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நேயர்களே, ஒரு ஆராய்ச்சியின் முடிவில் மனிதனால் எவ்வளவு தகவல்களை தன்னுடைய மூளையில் சேகரித்து வைக்க இயலும் என்று அவர்கள் கணக்கிடும் பொழுது, எவ்வளவு பெரிய பேரறிஞனாக இருந்தாலும் கூட 2 லட்சத்திற்கு அதிகமான தகவல்களை, செய்திகளை, கருத்துக்களை அவனால் சேகரித்து மனனம் செய்து வைத்திருக்க முடியாது. அது மறந்துவிடும் அல்லது ஒன்றுக்கொன்று குழப்பமாகிவிடும் என்று ஒரு ஆய்வின் முடிவில் அறிஞர் பெருமக்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். ஒரு குறளை ஒருவர் ஞாபகம் செய்கின்றார், ஒரு திருமறை வசனத்தை ஒருவர் ஞாபகம் செய்கின்றார், அல்லது ஏதேனும் வேறு தகவல்களை ஒருவர் மனனம் செய்கின்றார், ஒரு பாடலை ஒருவர் மனனம் செய்கின்றார் என்றால் இவைகளெல்லாம் எந்த அளவிற்கு சேர்த்து வைக்க முடியும் என்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான். ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், அக்காலையிலே வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் இஸ்லாம் என்ற இந்த சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் அதை பாதுகாப்பதற்காக வேண்டியும் எடுத்துக்கொண்ட முயற்சியில் உலகமெல்லாம் பார்த்து வியப்படையக்கூடிய அளவிற்கு தங்களுடைய மனன சக்தியையும் அறிவாற்றலையும் வளர்த்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு அறிஞர்கள் 6666 திருமறை வசனங்கள், பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகள், இத்துடனே பெருந்திரளான மார்க்க தீர்ப்பினுடைய தகவல்கள், இத்தனையும் தன்னுடைய நெஞ்சத்திலே சுமர்ந்து தன்னுடைய மூளையிலே இதனை தேக்கி வைத்திருந்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆனால் இதற்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சாதாரணமானவை அல்ல. இரவு பகலாக அவர்கள் விழித்திருந்து இதற்காக வேண்டி பாடுபட்டார்கள். பல்லாயிரம் மைல்கள் அந்த நேரத்திலே நடந்தே கடந்து இந்த தகவல்களை எல்லாம் அவர்கள் சேகரித்தார்கள். இரவிலே இஷாவிற்கு செய்த உதுவோடு காலையில் ஃபஜ்ரை தொழுத எத்தனையோ பேரறிஞர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவர்களுடைய வழமையே என்னவென்றால், இரவிலே அவர்கள் மார்க்க ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தார்கள் என்றால் காலையில் ஃபஜ்ருடைய தொழுகைக்குத்தான் அவர்களுடைய ஆராய்ச்சியின் ஒரு பார்ட், ஒரு பகுதி அவர்களுக்கு முடிவு பெறும். எந்த நேரத்திலும் இவர்கள் ஒது இல்லாமல் மார்க்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டது கிடையாது. அதுபோன்ற ஹனஃபி வழித்துறையினுடைய மிக பெரும் பேரறிஞர் அப்துல்லா இப்னுல் முபாரக் என்றொரு பெரியார், நபி மொழிகளை திரட்டி கொண்டு வந்து சேர்த்ததில் முக்கிய பங்காற்றியவர்கள். அதுபோன்று மெஞ்ஞான கடலிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள்.
இவர்கள் எத்தனை ஆசிரிய பெருமக்களிடத்திலே கல்வி கற்றிருக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது நம்முடைய புருவங்கள் வியப்பால் மேலே ஏறுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பமோ இன்றைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து சாதனங்களோ இந்த அளவிற்கு வசதி இல்லாமல் இருந்தும் கூட 4000 ஆசிரியர்களிடத்திலே 4000 ஆசிரியர்கள் அவர்களிடத்தில் இருந்து முழுவதும் இவர்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள். அதுபோல சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில நபிமொழிகளையும் சில கருத்துக்களையும் திரட்டுவதற்காக வேண்டி இரவு பகலாக பயணம் மேற்கொண்டிருந்தார்களாம். அதுபோல இப்னுல் ஃபராத் பக்தாதி இந்த பெரியாரை பற்றி சொல்லப்படுகின்றது. 18 பெட்டிகள் நிறைய இவருடைய தகவல்கள் புத்தகங்களாக எழுதி வைக்கப்பட்டிருந்தன. 18 பெட்டிகள் என்றால் இன்று இருக்கக்கூடிய அலமாரிகள் என்று சொல்கின்றோம் அல்லவா, இந்த அலமாரிகள் 18 அலமாரிகள் நிறைய இவர் தன்னுடைய கைப்பட எழுதிய புத்தகங்களே இருக்கின்றனவா. அதுபோல இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் ஒரு பெரும் மார்க்க அறிஞர். இப்னுல் ஜௌசி என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே இவரை போன்று மிக தீர்க்கமான அறிவு படைத்தவர்கள் அரிதாகவே நமக்கு காண கிடைக்கின்றார்கள். அந்த பேரறிஞர் ஜும்மாவிற்காக வேண்டி தவிர வேறு எதற்காக வேண்டியும் தன்னுடைய இடத்தை விட்டு அவர் எழுந்திருக்க மாட்டாராம். தொழுகைக்காக வேண்டி அவ்வப்போது தொழுது வருவார், அவ்வளவுதான். அதிகமான நேரம் இவர் வெளியில் சென்றிருந்தார் என்று எடுத்துக்கொண்டால் அது ஜும்மாவிற்காக வேண்டி மட்டும்தான் இருக்கும். 20,000 பிரதிகளை இவருடைய கையினாலேயே இவர் எடுத்திருக்கின்றார். இதை தவிர இவர் 250 நூல்களை எழுதியிருக்கின்றார். அதுபோல ஹஜ்ரத் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் ஆச்சரியம் மேலிடும். அவர்கள் நூல் எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூடை நிறைய பேரீத்தம் பழம் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அதை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே எழுத ஆரம்பிக்கின்றார்கள். அப்படியே எழுதி முடிக்கும் பொழுது அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. காரணம், அந்த கல்வியினுடைய தாகத்திலே தான் எவ்வளவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. எத்தனை விதமான நூல்களை இவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், எத்தனை நூல்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கின்றார்கள். ஷாஃபிஈ வழித்துறையை சார்ந்த அறிஞர்களிலே மிக பெரிய மார்க்க மேதையிலே இவர்கள் கணிக்கப்படுகின்றார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்திருந்தான். இவர்கள் எழுதிக் கொண்டே இருக்கும் பொழுது விளக்கு அணைந்து விட்டாலோ இருட்டாகி விட்டாலோ அன்னாருடைய விரலில் இருந்து வெளிச்சம் தோன்றுமா. இது இந்த விஞ்ஞான உலகத்திலே கேட்பதற்கு பரிகாசமாக தெரியலாம். ஆனால் அந்த மெய்ஞானிகளுடைய உலகத்தில் இது ஒன்றும் பரிகாசத்திற்குரிய விஷயம் அல்ல. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையிலே நபித்தோழர்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருந்து மஷ்வரா செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது, இருளாகிவிட்டது. அவர்களில் ஒருவர் மிக நீண்ட தூரம் செல்ல வேண்டும். அப்பொழுது அவர் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கின்றார். கையில் இருந்த அவருடைய கைத்தடி டார்ச் லைட் போன்று ஒளி மின்னக்கூடியதாக மாறியது. வீட்டை சென்றடைந்ததும் அது நின்று விட்டது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் இதை பதிவு செய்கின்றார்கள். அன்பு நேயர்களே, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அறிஞர் பெருமக்கள் எந்த அளவிற்கு கல்விக்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்ற சிந்தனையை நான் உங்களிடத்திலே விட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.